இந்த குழந்தைய வந்துட்டு நீங்க தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துருந்துருப்பீங்க. பக்கத்து கொடுத்தோம். என் பையனும் பார்ப்பான், நாங்களும் பார்ப்போம். என் பேத்திய நிறைய குழந்தைய வளர்த்துருப்பீங்க. அது கொல்லுப்பாட்டினா உங்களோட பேர குழந்தைங்க, அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்க எல்லாத்தையும் வளர்த்துருக்கீங்க. இப்படி ஒரு 8 வயசு பாப்பாக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன அந்த குழந்தை வீட்டுல எங்க தெருவில் தான் விளையாடி இருக்குதுமா, எங்களுக்கு தெரியாது. 6 மணிக்கு மேல எப்படியோ கூட்டி போய்க்கிறான். வீட்டுல வந்து வாசல் ரோட்ல வந்து இட்டுன்னு போய்க்கிறான். பஸ் ட்ரெயின் இது பைக்கில் இட்டுன்னு போய் நாங்க தேடுறோம். எப்பவுமே அந்த குழந்தைங்க ரோட்ல விளையாடுற பழக்கம் தானா? இது வீடுன்னா அது ரோடு. இதுதான் நிறைய பசங்க விளையாடும். எங்கள் எதிர்க்கு தான் விளாடும். மறுப்பெல்லாம் விளாடாதுங்க. நாங்கள் பார்த்துக்கின்னு தான் இருப்போம். நாங்கள் அதட்டிக்கின்னு தான் இருப்போம். இது எப்படியே வந்து அவன் வண்டி ஏற்றின்னு வந்து ஏற்றின்னு போயிட்டுக்கிறான். நிறைய எஸ்ஏவான். எஸ்ஏன்னு எங்களுக்கு தெரியாது அந்த ஆள். இது ஒரு புள்ளி இட்டுன்னு போயிடுச்சுன்னு யாரா வேணா இருக்கட்டும். ஒரு 8 வயசு குழந்தைய வந்துட்டு அவங்க வீட்டுல பெர்மிஷன் இல்லாம இல்ல அவங்க வீட்டுக்கு தெரியாம எப்படி போறதே தப்பு தானே? தப்பு தானே. அது ஏற்றின்னு போய் தெரிஞ்சு 9 மணிக்கு தெரிஞ்சு எப்படியோ தெரிஞ்சு என் பையன் போய்க்கிறான். என் குழந்தைய அனுப்புனாக்கா போ உன் பேத்தி வரும் 9 மணிக்கு ஒரு நாளைக்கு காலையில் அனுப்புறேன்னா யார் வீட்டு குழந்தைய உன் காலையில் வச்சு அனுப்ப போகிறேன்? அனுப்புறதுக்கு எங்கள் வீட்டு குழந்தைய அவனுக்கு என்ன வேலை? அவனா ஜாஜா குழந்தை. அந்த குழந்தை எப்போ காணோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு? ஒரு 8 மணி வரையும் தேடுறாங்க. 8 மணின்னு தெரியல. அதுக்கப்புறம் 9 மணி வரையும் யாரோ சொல்லி அந்த இடத்துல போய் பார்த்துக்கிறாங்க. பார்த்த உடனே இந்த மாதிரி என் குழந்தைய அனுப்புனா உன் பேத்தி சேஃப்டியாக தான் இருக்குது, காலையில் அனுப்புறோம் போ. எங்க குழந்தைய உங்க வீட்டில் வச்சுட்டு என்ன சேஃப்டியா இருக்கு கேட்டுக்கிறான். என்னோட பேத்தி நீ வச்சுக்கின்னு இன்னும் காலையில் அனுப்புறனா அது என்னடா சமாச்சாரம்னு கல் தடிச்சு அவன் கையை இவங்க வச்சுக்கிறாங்க. எங்கள் பையன் கையை பார்த்தோம். அதெல்லாம் யார் வீட்டுக்கு வந்து எப்படி அவன் ஒரு எஸ்ஏ போலீஸ் வேலை செய்துட்டு இந்த மாதிரி வேலை செய்கிறான்னா அது என்னமா அர்த்தம்? அது எங்கள் வீட்டு குழந்தைய அவனை சொந்தக்காரன். அவன் எங்களுன்னா ஜாதியா குளமா அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. என் குழந்தை விளாட்ற குழந்தைய உட்கார வச்சுட்டு போகிறான்னா அது என்ன அர்த்தம்? எதுக்கிட்டு போகிறான் அவன்? குழந்தை இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அங்க நீங்க போய் பாத்தீங்களா? குழந்தைகிட்ட நீங்க பேசுனீங்களா? உங்ககிட்ட என்ன சொன்னா? ஏதாவது சொன்னாலா? ஒன்னும் சொல்லல. ஊசி போட்டாங்க ஆயா, நான் மயக்கமா படுத்துட்டேன் ஆயா, எனக்கு எதுவுமே தெரியல ஆயா. ராத்திரி தான் போய் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அப்படியே மேலே கையை வச்சான் சொன்னான். சரின்னு ஏம்மா அப்படி பண்ணான்னு தெரியல ஆயா எனக்கு. அவளுக்கே தெரியலம்மா. நதான் 8 வயசு குழந்தைக்கு தெரியாதேம்மா, பாவம்ல. நதானே தெரியல. இது பேசுறா. அந்த அளவுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு தெரியல, எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்னம்மா பண்ணுறது?